வாரிசு துணிவு இந்த ரெண்டு படமுமே பொங்கலில் வந்து ஒரு பயங்கரமான கிளாஸில் வந்திருக்கு. இந்த ரெண்டு படங்களோட வசூல் எது அதிகமாக இருக்கும், எந்த படம் வந்து வெற்றி அடையும், ஏதாவது ஒரு படம் தான் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரசிகர்கள் பயங்கரமாக எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பொங்கல் வின்னர் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாரிசு துணிவு இந்த ரெண்டு படங்களோட 7வது நாள் வசூல் எவ்வளோ, ஸோ உச்சத்தை தொட்டிருக்கா இல்லை மண்ணை கவியிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் வால்டர் வீரையா அப்படிங்கிற படத்தோட கலெக்ஷனும் வீரசிம்மா ரெட்டி இந்த படங்களோட கலெக்ஷனையும் பார்ப்போம். அப்புறம் இன்றைக்கி இருக்கிற இந்த பொங்கல் கிளாஷும் இதே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பொங்கல் கிளாஷும் எப்படி இருந்தது, ஸோ ஒரே சமயத்தில் கிளாஷ் விட்ட பெரிய பெரிய நடிகர்களோட அந்த காலகட்டத்தோட நிலைமை என்ன, இன்றைக்கி காலகட்டத்தோட நிலைமை என்ன, ஒரு படம் பொங்கலுக்கு வருது அப்படின்னா அந்த ஒரு படம் தான் வெற்றி அடையணும், 2 படம் வருதுன்னா அதில் ஒரு படம் தான் வெற்றி அடையணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கோட்பாடு இருக்கா, இல்லை 2 படமே வெற்றி அடைகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாடி நான் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பொங்கல் வின்னர் யார் அப்படிங்கிறது தலையா தளபதியா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இவர் அதிகமாக கலெக்ஷன் எடுத்துட்டாரு, இவர் வந்து இங்கே கம்மியாக கலெக்ஷன் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேசப்பட்டு இருக்கு. நம்ம சேனல்லே நம்ம வந்து இந்த படத்துக்கு வந்து கலெக்ஷன் சொல்லும் போது நீ வந்து இவனோட சொம்பா அப்படின்னு கேட்குறது, இவருக்கு வந்து கலெக்ஷன் கொடுக்கும்போது நீ இவனோட சொம்பா அப்படின்னு நம்மளை கேட்குறது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் எங்கேயுமே முற்றுப்புள்ளி நம்மளால் வைக்கவே முடியாது. இந்த தளபதி கிளாஸ்லேயோ இல்லை வேறு 2 நடிகர்களோட கிளாஸ்லேயோ எங்கேயும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. ஆனால் உண்மை என்னமோ அதை நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அப்படிப்பட்ட உண்மையை இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். இது இல்லாமல் இப்போ இருக்க இன்றைக்கி காலகட்டத்தோட இந்த பொங்கல் கிளாஷும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 90 காலகட்டத்தில் இருந்த பொங்கல் கிளாஷையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள். இப்போ வால்டர் வீரையா படத்தோட Day 5 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானாவில் 12 கோடியே 80 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 18 கோடியே 80 லட்சம். ஸோ வால்டர் வீரையா படத்தோட டோட்டல் கலெக்ஷன் இதுவரையும் 5 நாள் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 109 கோடியே 55 லட்சமும், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 145 கோடியே 55 லட்சமும். இந்த படம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க. ஸோ ஆல்ரெடி நிறையா இடத்துல வந்து இந்த படம் வந்து பிரேக் ஈவன் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டுக்கு போய் நெருங்கிடுச்சு. ஸோ இந்த படம் வந்து இந்த வருஷத்தோட தெலுங்கில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீரசிம்மா ரெட்டி படத்தோட Day 6 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடியே 60 லட்சம், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 6 கோடியே 80 லட்சம். வீரசிம்மா ரெட்டி படத்தோட டோட்டல் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 88 கோடியே 40 லட்சமும், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 100 கோடியே 15 லட்சம். ஸோ 100 கோடியை இந்த படம் 6 நாளில் வந்து நெருங்கிடுச்சு. ஸோ ஆனாலுமே இந்த படம் ஒரு 160 கோடிக்கு மேலே எடுத்தால் தான் ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அதை எடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். வாரிசு படத்தோட Day 7 கலெக்ஷன் ஸோ தமிழ்நாட்டில் 12 கோடியே 45 லட்சமும், கர்நாடகாவில் 40 லட்சமும், கேரளாவில் 55 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 95 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 4 கோடியை வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 18 கோடியே 35 லட்சம் வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. ஓவர்சீஸில் மட்டும் 8 கோடியே 10 லட்சம். ஸோ யூகேயில் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கு, யூஎஸில் கனடாவில் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஓவர்சீஸை பொறுத்தவரையும் வாரிசு வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 26 கோடியே 45 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு வாரிசு 7வது நாள். ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 94 கோடியே 5 லட்சமும், கர்நாடகாவில் 13 கோடியே 10 லட்சமும், கேரளாவில் வந்து 9 கோடியே 75 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9 கோடியே 35 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 21 கோடியே 50 லட்சம். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 147 கோடியே 75 லட்சம். ஸோ ஆல்ரெடி ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நேற்று ஏதோ ஒரு நண்பர் வந்து சம்பவம் சொல்லாதீங்க எரிச்சலாக இருக்குது அப்படின்னு, சம்பவம் பண்ணால் சம்பவம் தானே சொல்ல முடியும். ஸோ ஆந்திராலேயும் ஹிந்திலேயுமே ஒரு நல்ல சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த வாரிசு படம். ஸோ ஓவர்சீஸில் 62 கோடியே 80 லட்சம், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 210 கோடியே 55 லட்சம் வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதாவது வெறும் 7 நாளில் 210 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இது தனியாக வந்துருந்தால் கூட இதோட கம்மியாக தான் எடுத்திருக்கோம். ஒருவேளை கிளாஷுங்கிறதுனால தான் இவ்வளோ கலெக்ஷன் எடுத்திருக்கோம் 2 படங்களுமே அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது. ஸோ இப்போ துணிவு படத்தோட 7th Day கலெக்ஷன் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 10 கோடியே 50 லட்சம்,
கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா 60 லட்சம், கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா 20 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 25 லட்சம். ஸோ டோட்டலாக 11 கோடியே 70 லட்சம். ஓவர்சீஸை பொறுத்தவரையும் 3 கோடியே 80 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுதான் அஜித் சாரோட கெரியர்லேயே ஓவர்சீஸில் மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்த திரைப்படம் இதுவரையும் 7 நாளில் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே நல்ல வசூல் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. நம்பர் வேணால் வாரிசோட கம்மியாக இருக்கலாம், ஆனால் இந்த துணிவு படத்தோட இலக்கு அப்படிங்கிறது, டார்கெட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதனால் இவங்க ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் அவங்களுக்கு வித்த ரேட்டே வந்து 14 கோடி தான். அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி பிரேக் ஈவன் பண்ணி ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டு இருக்கு துணிவு படம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 7வது நாள் 15 கோடியே 50 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாடை பொறுத்தவரையும் 88 கோடியே 80 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 9 கோடியே 85 லட்சம், கேரளாவில் வந்து 3 கோடியே 50 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடி, ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடியே 75 லட்சம், டோட்டலாக 110 கோடியே 15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸை பொறுத்தவரையும் 43 கோடியே 30 லட்சம், டோட்டலாக வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 153 கோடியே 50 லட்சம். ஸோ ஃபைனலி 150 crore வந்து இந்த படம் வந்து கிராஸ் பண்ணிடுச்சுங்க. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 160 கோடி. இந்த படம் வந்து பிரேக் ஈவன் பண்ணணும் அப்படின்னா 220 கோடி பண்ணால் போதும். அதாவது பெரிய ப்ராஃபிட், பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறது. பிரேக் ஈவன் வந்து ஆல்ரெடி நிறைய இடத்துல பண்ணிடுச்சு. ஸோ இந்த படம் ஒரு ப்ராஃபிட்டை நெருங்கி போய்கிட்டு இருக்கு. எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் எல்லா தேட்டர் உரிமையாளர்களுக்கும் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்க ஒரு படமாக வந்து அமைஞ்சிருக்கு துணிவு 2023 வந்து நம்ம அப்படி சொல்லலாம். ஸோ துணிவு, வாரிசு இந்த 2 படமும் வந்திருக்கு. இந்த 2 படத்தில் இந்த இடத்துல வந்து இந்த படம் வந்து சாதனை பண்ணிடுச்சு, வாரிசு வந்து சாதனை பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் வாரிசு எப்படி சாதனை பண்ணும்? அதெல்லாம் கிடையாது, எங்கள் தலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வராங்க. இன்னொரு பக்கம் துணிவு வந்து நல்ல சாதனை பண்ணிட்டு இருக்குங்க, ஆல்ரெடி ப்ராஃபிட் எடுத்துருச்சுங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி ப்ராஃபிட் எடுக்கும்? எங்கள் தளபதி தான் மாசு அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமே மாறி மாறி இந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ யாராவது ஒரு இடத்துல போயிட்டு இந்த மாதிரி வாரிசு நல்லா இருக்குன்னு சொன்னால், அது எப்படி வாரிசு நல்லாயிருக்கும், துணிவு தான் நல்லாயிருக்கு. அதாவது 2 படமுமே ஏன் நல்லா இருக்கக்கூடாது, 2 படமே ஏன் வெற்றி அடையக்கூடாது, அந்த ஒரு மனப்பான்மைக்கே வரமாட்டாங்க இவங்க யாருமே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டத்துக்கும் இருக்கிற பொங்கல் கிளாஷ் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ 1992ஆம் ஆண்டு பொங்கல் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள். ஸோ அமரன் படம், கார்த்திக் அவர்களோட அமரன் படம். இந்த படத்தில் பாட்டு கூட சூப்பராக இருக்கும். கார்த்திக் அவர்கள் சொந்த குரல்லே பாடியிருப்பார். ஆனால் பெரிய ஹிட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு அபவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம். ஸோ ஆனால் இன்றைக்கி இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ அதுக்கடுத்ததான் சின்ன கவுண்டர் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண படங்க, மிகப்பெரிய வசூல் ராஜ்யமே பண்ணுச்சு. அந்த வருஷத்தில் சூப்பர் ஸ்டாரோட, அதாவது அந்த மாதத்துலேயே அந்த நாள்லேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படமும் வந்து இருந்துச்சு. ஆனால் சின்ன கவுண்டருக்கு தான் அதிக வசூல். விஜயகாந்த் இந்த படத்தில் அந்த பஞ்சாயத்து தலைவராக வருவார், அந்த ஊர்லேயே வந்து பெரிய தலைவராக வருவார். ஒரு சீன் ஒன்று இருக்கும், ஒரு ஜட்ஜு வந்து அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஊர் பிரச்சனை 2 பேர் இருக்கு, இதை வந்து நம்ம கோர்ட்டில் வந்துச்சுன்னா எத்தனை நாள் ஆகும்னா இது வருஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான சீன், ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீனே இருக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சீன் இருக்கும். அந்த படமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு, மியூசிக்கலி ஒரு பெரிய ஹிட்டு. ஸோ அதுவும் இல்லாமல் இளவரசன் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. இது வந்து ஃப்ளாப்பு தான், சரத்குமார் அவர்களோட படம். அதுக்கு அடுத்ததான் மன்னன். இந்த படம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு, சூப்பர் ஸ்டார் அவர்களோட திரைப்படம். இந்த படத்தில் தான் முதல் முறையாகவும் சரி கடைசியாகவும் சரி ரஜினிகாந்த் அவர்களோட சொந்த குரலில் பாடின பாட்டு இந்த படத்தில் தான் வந்து பாடியிருக்காரு. ஸோ ரஜினிகாந்த், விஜயசாந்தி, குஷ்பு எல்லாரும் நடித்த இந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா பி வாசு அவர்களோட டைரக்ஷன். இதே நாளில் பி வாசு அவர்களோட இன்னொரு படமும் வந்திருக்கு. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்ஷா மாமா, சத்யராஜ், குஷ்பு. இந்த படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு, மன்னனும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. 2மே ஒரே நாளில் வந்திருக்கு. அதாவது ஒரு படம் வாரிசு, துணிவுன்னு வந்தால் ஏதாவது ஒன்று தான் வெற்றி அடையணும் அப்படின்னு ஃபேன்ஸ் நினைக்கிறது ரொம்ப தப்பான புரிதல். ஏன்னா இப்போ நான் சொல்கிற கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்டர், ஒரே ப்ரொடக்ஷன் கம்பெனியே வந்து ஒரே நாளில் வந்திருக்காங்க. ஏன் சில நேரத்தில் ஒரே நாள்லேயே 2 படமே ஒரே ஹீரோ படங்களோட வரும். ஸோ அந்த மாதிரியும் வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா பாண்டித்துறை, அதாவது மன்னன் அப்படிங்கிறது சிவாஜி ப்ரொடக்ஷன் அவங்களோட கம்பெனி தான்.
ஆனால் ஒரு பக்கம் அவரே அந்த படத்து கூட கிளாஷும் விடுறாரு பிரபு. ஸோ பிரபு குஷ்பு மட்டுமே அந்த நாளில் மட்டுமே ஒரு 4-5 படம் நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இஷ்டத்துக்கு நடிச்சு விட்டுருக்காங்க. ஆனால் எல்லா படமுமே ஹிட்டு, எல்லா படத்துலையுமே கவுண்டமணி செந்தில் வேறு இருப்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் ரிக்ஷா மாமா, அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி. சுந்தரகாண்டம் இந்த படம் வந்து பயங்கரமான போட்டு போன படங்க. பாக்யராஜ், பானுப்பிரியா இந்த படம் உங்களுக்கு இப்போ கூட கேடிவியில் போட்டாங்கன்னா அந்தளவுக்கு உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. ஸோ இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. பாலு மகேந்திரா அவர்களோட வண்ண வண்ண பூக்கள், இள நெஞ்சேவான் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இள நெஞ்சேவா அப்படின்னு ஒரு பாட்டு வரும், சூப்பரான பாட்டு. ஸோ அந்த பாட்டு உங்களோட நிறைய பேரோட ஃபேவரட் சாங்காக இருக்கும். இந்த படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ இந்த படம் வந்து வண்ண வண்ண பூக்கள் பிரசாந்த் அவர்களோட கெரியர்லேயே பெஸ்ட் மூவி அப்படின்னா ஒரு 10 படத்தை எடுத்தால் இந்த படத்தையும் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு எல்லா படமுமே ஒரே நாளில் ரிலீஸ் ஆகி எல்லா படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி இருக்கிற மாதிரி 900 தேட்டர் அன்றைக்கி கிடையாது. அன்றைக்கி இருந்தது 3000 தேட்டர்கிட்ட இருந்தது. நிறைய தேட்டரை இடிச்சிட்டாங்க, நிறையா வந்து கல்யாண மண்டபம் மாற்றிட்டாங்க, நிறையா மாலா வந்து சும்மா ஒரு சத்திரமாக மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துருச்சு. அப்போ கூட என்ன ஆகும்னா ஒரே டைமில் கமல் சார் படமோ ரஜினி சார் படமோ ஒன்றா வந்து அப்படியே ஒரே நேரத்தில் இருக்கிற 3000 தேட்டரும் அப்படியே ஃபுல்லாலாம் ஆகாது. வர்றதே 60-70 பிரிண்ட்டு தான் வரும். அதை வந்து பிரித்து பெரிய பெரிய தேட்டர்களுக்கு கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன தேட்டர் அந்த தேட்டரில் ஓஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த சின்ன தேட்டருக்கே போகும். ஸோ அந்த மாதிரி தான் நடக்குமே தவிர இப்போ இருக்கிற மாதிரி ஒரே டைமில் வந்து 400 தேட்டரு, ஒரே நேரத்தில் 800 தேட்டரு, ஸோ அப்படிங்கிற விஷயம் வந்து அப்போ கிடையாது. அந்த 70 அந்த பிரிண்ட்டு முடிஞ்சு அந்த 70 பிரிண்ட்டை வந்து அதுக்கடுத்து தான் வந்து வேறு தேட்டருங்களுக்கு சின்ன தேட்டருங்களுக்கு மாற்றி விடுவாங்க. ஸோ அப்படி நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த டைமில் மறுபடியும் ரீரிலீஸ் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இருந்தது. அதாவது ஒரு படம் சரியாக போகலை அப்படின்னா மறுபடியும் அதை ரீரிலீஸ் கூட பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா படங்கள் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணி, அதாவது இப்போ ஒரு 10 நாள் போகுது, சரியாக இந்த படம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சில வருஷங்களுக்கான இந்த சித்திரம் பேசுதடி மிஷ்கின் அவர்களோட ஒரு முதல் படம். ஸோ அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா படம் வந்து சூப்பராக இருக்கும். படத்தில் இருக்க பாட்டும் சூப்பராக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக அந்த வாழை மீனுக்கும் வஞ்சர மீனுக்கும் அப்படிங்கிற பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஆனால் அந்த படம் போட்டு தேட்டரில் போட்ட கொஞ்ச நாளில் படம் ஓடவே இல்லை. அதுக்கப்புறம் அதை எங்கேயோ ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அந்த படத்தை தேட்டரில் எங்கேயோ பார்த்து அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி போய் அவர் ரீரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த பாட்டு தான் மெயின் ப்ரொமோஷனாகவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. மிஷ்கின் இன்னைக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டரில் ஒரு லிஸ்ட்டில் இருக்கார். ஸோ அந்த மாதிரி ரீரிலீஸ் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரமும் அந்த டைமில் இருந்தது. அப்படி ஒன்று இல்லை. இப்போ வந்து காலி ஆகிடுச்சு, மக்கள் யாருமே பார்க்கல, ப்ரொமோஷன் இல்லாமல் ஒரு நல்ல படங்களே வந்து காலி ஆகுது. ஸோ அந்த மாதிரி ரீரிலீஸும் வர்றதில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஷில் இவர் தான் ஜெயிக்கணும்லாம் கிடையாது. 2 பேருமே ஜெயிச்சதும் இருக்குது, 4 பேர் ஜெயிச்ச கதையும் இருக்குது, 10 பேர் ஜெயிச்ச கதையும் இருக்குது. ஸோ அப்படி தான் நம்ம தமிழ் சினிமா இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த 2 படமும் சேர்த்து 360 கோடி கலெக்ஷன் ஆனதான் நான் பார்க்குறேன். இதில் வந்து இவர் ஜெயிச்சிட்டார் இவர் தோத்துட்டாருன்னு நான் பார்க்கல. மேபி உங்களுக்கு தளபதிங்கிற அந்த பாகுபாடு இருக்கலாம், எனக்கு அந்த பாகுபாடு இல்லை. நான் வந்து இன்றைக்கி ஒரு வாரத்தில் 360 கோடிக்கு வந்து தமிழ் சினிமாவில் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்கா அப்படின்னு என்னை ஆச்சரியப்படுத்த தான் பார்க்குது இந்த 2 படங்களோட வசூல். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.